Hey Godas, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 51. ஸோ டே 51ல ஸ்பார்க் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ்க்கு உங்களை வந்துட்டு நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் டே 1ல இருந்து டே 50 வரைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பேட் ஆன் த பேக், லைக் நீங்கள் நிஜமாவே செம்ம எஃபர்ட் போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்கோட பல காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சிம்பிள் ரெசைலண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா செட், அதாவது ஆர்டிடியில் ஆரம்பித்து ஆர்கஸ்ட்ரேஷன், ப்ரொடக்ஷன், சிஐசிடி, சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்ஸ்னு எவ்வளவோ பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு செஷன் ரொம்ப ஸ்பெஷல். லைக் டே 51ல நம்ம ஒரு கிராண்ட் ரீகேப் பார்க்கலாம், லைக் அண்ட் ஹைலி டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் ஆடிட் பண்ண போகிறோம். சும்மா சம்மரைஸ் மட்டும் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம அப்பாச்சி ஸ்பார்க்கோட ஹூடை ஓப்பன் பண்ணி அது முன்னாடி இருக்கிற மெக்கானிக்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பார்க் என்ஜினோட இன்டர்னல் கியர்ஸான டைரக்டட் அசிலிக் கிராஃப், டாக் ஸ்கெடியூலர், கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர், டங்ஸ்டன் என்ஜின், ஃபிசிக்கல் எக்ஸிகியூஷன் பிளானிங் அண்ட் கிளஸ்டர் மேனேஜரோட ரிசோர்ஸ் அலோகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னு எல்லா விஷயத்தையும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சீனியர் டேட்டா பிளாட்ஃபார்ம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாலும், டேட்டாபிக்ஸ் சர்டிஃபிகேட் அசோசியேட் டெவலப்பர் எக்ஸாம் எழுத போகிறீங்கனாலும், லைக் ரியல் டைமில் பெட்டாபைட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீமிங் டேட்டா ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் பைப்லைன் டிசைன் பண்ண போறீங்கனாலுமே இந்த 1 hour செஷன் உங்களோட அல்டிமேட் ஆர்கிடெக்சரல் மேனுவலாக இருக்க போகுது. ஸோ உங்கள் லேப்டாப், நோட் பேட் அண்ட் ஃபேவரட் காஃபியை வந்துட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. லெட்ஸ் டீப் டைவ் ஸ்ட்ரைட் இன்டு த இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜேர்னி வந்துட்டு பார்த்துடலாம். நம்ம டே 1லேருந்து டே 50 வரைக்கும் நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு வாட்டி பார்த்துருப்போமே. நம்ம இந்த டே 50 மாஸ்டரி கரிக்குலமை நாலு முக்கியமான எப்பாச்சா நான் வந்துட்டு பிரித்து படிச்சுப்பேன். அதாவது ரா பிகினர்ல இருந்து ப்ரொடக்ஷன் கிரேட் ஆர்கிடெக்சர் லெவலுக்கு போக இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ரம் டே 1 to டே 10 வரைக்கும் இந்த கோர் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த நம்ம டேட்டாபேஸ் அண்ட் கோர் பிளாட்ஃபார்ம் பூட் கேம்பை வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் நோட்ஸோட ஷேர்டு நத்திங் ஆர்கிடெக்சர்னா இங்கே என்னென்னு பார்த்தோம். மெட்டா டேட்டா அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுற டிரைவர் ப்ரோக்ராமுக்கும் ஆக்சுவல் ஜேவிஎம் லெவல் த்ரெட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். And then RDT partition distributions, garbage collection overhead, memory bottlenecks and disk replication இல்லாமல் ஸ்பார்க் எப்படி ஃபெயிலியர் ரிடண்டன்சியை ஹேண்டில் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸை டைசெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே 11 and 30 வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் ஏபிஎஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங், அதுக்கு அப்புறம் நம்ம லோ லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் இருந்து ஹைலி ஆப்டிமைஸ்டு ரிலேஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆனோம். லைக் SQL, ஸ்பார்க் SQL, டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸ் எப்படி கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர்ஸ் வழியாக query-யை ஆப்டிமைஸ் பண்ணுதுன்னு கூட பார்த்தோம். அதோட கூட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீமிங் படித்தோம், மைக்ரோ பேட்ச் பைப்லைன்ஸ், ஸ்லைடிங் விண்டோஸ் மெக்கானிசம், வாட்டர் மார்க்கிங், ஸ்டேட் ஸ்டோர் என்ஜின் அண்ட் அப்பாச்சி கஃப்கா கூட எண்ட் டு எண்ட் டிரான்சாக்ஷன் இன்டெகிரியை எப்படி ஸ்கேலை மெயின்டைன் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை ஹேண்டில் பண்ணோம். லைக் நெக்ஸ்ட் டே 31 to 40ல நம்ம என்ன பார்த்தோம், அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ். இங்கே நம்ம கம்ப்யூட்டேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங்குள்ளே என்டர் எப்படி ஆகுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எம்எல் லைப்ரரி யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டட் எம்எல் பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நெட்ஒர்க்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது அண்ட் மெயினாக அடாப்டிவ் குவெரி எக்ஸிக்யூஷன் AQ, அதாவது ரியல் டைம் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு எக்ஸிக்யூஷன் பிளானை ஆன் த ஃப்ளை டைனமிக்கை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறது கூட கண்டினியூஸாக ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து படித்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் டே 41 to 50 பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், லைக் லாஸ்ட்டாக ரியல் வேர்ல்ட் கிளஸ்டர்ஸில் ஸ்பார்க் ரன் பண்ண என்ன வேணுங்கிறத ரிசர்ச் பண்ணோம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட், CI/CD பைப்லைன்ஸ், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் RBAC வச்சு டேட்டாபிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸை செக்யூர் பண்ணுறதுலேருந்து டைனமிக் ஆட்டோ ஸ்கேலிங் கிளவுட்ஸ் அண்ட் எல்லாமே டேஷ்போர்ட்ஸ் மானிட்டர் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, வேறு எல்லா ரியல் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் செட்டப்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ரோட் மேப்பை கம்ப்ளீட்டாக ரீகால் பண்ணியாச்சுல. இப்போ நம்ம பேசிக் ஆர்கிடெக்சர்லேருந்து டீப் டைம் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் பேசிக்ஸ். ஸோ ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் பேசிக்ஸ் நம்ம சொல்லும் போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த யூனிஃபைட் இன்ஜின் தான். ஸ்பார்க்கோட அப்சல்யூட் ஸ்ட்ரென்த் என்னன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரல் பர்பஸ் கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க். இதில் யூனிஃபைட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா. ஹடூப் லெகசி எரால உங்களுக்கு பேட்ச் ப்ராசஸ் பண்ண மேப் ரெடியூஸ் வேணும், ரியல் டைம் ஸ்ட்ரீமுக்கு ஸ்ட்ராங் டிப்ளாய் பண்ண வேணும், queries ரன் பண்ண ஹைவ் செட்டப் பண்ண வேணும், மெஷின் லேர்னிங்க்கு மேட்ரிக்ஸ் கால்குலேஷனுக்கு
மேக் அவுட் வேணும். இப்படி மல்டி டெக்னாலஜி ஃப்ராக்மெண்டேஷன்ஸில் இண்டஸ்ட்ரியை செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு டேட்டா ஃப்ளோ ஆகணும்னா டிஸ்க் சீரியலைசேஷன் பாட்டில் நெக்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்பார்க் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஸ்பார்க் இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணிச்சு பை இன்ட்ரடியூசிங் அ சிங்கிள் யூனிஃபைட் ரன் டைம். நீங்கள் அனாலிட்டிக்கல் குவெரி ரன் பண்ண போகிறீங்க, அதாவது எஸ்கியூஎல் எழுதினாலும் லைவ் ஸ்ட்ரீமிங் ஹேண்டில் பண்ண கோடு எழுதினாலும் டீப் லேர்னிங் நியூரல் நெட் ட்ரெயின் பண்ணனாலும் அண்டர்லைங் கோர் அண்ட் கிளஸ்டர் டைனமிக் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று தான். ஸோ இப்போ ரன் டைம் டோபாலஜியை ஒரு சிங்கிள் ஃபிசிக்கல் மாடலாக பார்ப்போமா, லைக் த டிரைவர். ஸோ இப்போ உங்களுக்கு யூனிஃபைடுங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட ரன் டைம் டோபாலஜியை வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். லைக் ஃப்ரம் த டிரைவர், த கிளஸ்டர் மேனேஜர், த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரியல் டைம் அனாலிசிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே. ஸோ இந்த டிரைவர் இது வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனோட ஹை லெவல் கமாண்ட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் அப்ளிகேஷன் மெமரி ஸ்பேஸில் இருந்து ரன் ஆகும். நீங்கள் எழுதின மெயின் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்பார்க் செஷனை இனிஷியலைஸ் பண்ணி ஹை லெவல் பிளான்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டாஸ்கை மேப் பண்ண டைரக்ட் ப்ரோக்கர் கோஆர்டினேட்டர் தான் வந்துட்டு இது பண்ணும். லைக் நம்மளோட கோடை அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துட்டு எடுத்துக்கிறது. லைக் நான் ஸ்பார்க்கில் எழுதினாலும் சரி, எஸ்கியூஎல் எழுதினாலும் சரி, ஸ்கேலா பைத்தான் எதில் எழுதினாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை டாஸ்காக பிரிக்கிறது தான் வந்துட்டு இந்த டிரைவரோட வேலை. நெக்ஸ்ட் இந்த கிளஸ்டர் மேனேஜர் நம்ம சொல்லும் போது த ரிசோர்ஸ் அலோகேட்டர் அது கூட வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். லைக் இட் கேன் பி யான், குபர்நெட்ஸ் ஆர் ஸ்டாண்டலோன். ஸ்பார்க் வந்து டைனமிக் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் பண்ண டைரக்டாக இருந்து ரன் பண்ணாது. ஜஸ்ட் டிரைவர் வந்துட்டு என்ன பண்ணும், ரெக்வெஸ்ட் பண்ணும். அந்த ஜஸ்ட் டிரைவர் ரெக்வெஸ்ட் ப்ராசஸிங் எலிமெண்ட்ஸ் கண்டெய்னர் நோட் அந்த கண்டெய்னர் தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அலோகேட் பண்ணி தரும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கம்ப்யூட்டிங் ப்ராசஸர் தான் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். லைக் நோட் ஜேவிஎம் கோட் டாஸ்க் இருக்கு இல்லையா, அது பேரலாக வந்துட்டு த்ரெட் லேஅவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் மெட்ரிக்ஸில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ரன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். லைக் பாயிண்டிங் டு த அனாலஜி பாக்ஸ். ஸோ இந்த நம்ம டைனமிக்காக வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் அனாலஜி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த கிரிக்கெட் கேப்டன் தான் வந்து டிரைவர்னு சொல்கிறோம். கேப்டன் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு டைரக்ட் ஃபீல்ட் பால்ஸ் வந்துட்டு ரன் எக்ஸிக்யூஷன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். பட் ஸ்ட்ராட்டஜி அலோகேஷன் பிளான்ஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் பிரெயின் வேணும்ல, அதுதான் வந்துட்டு நம்மளோட கேப்டனாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்ட்ஸு பால்ஸு ரன்ஸு எல்லா எக்ஸிக்யூஷன்ஸையும் எக்ஸிக்யூட் டைரக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மெயின் பிரெயின் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டிரைவர்னு சொல்கிறோம். ஸோ த பவுலர்ஸ் த ஃபீல்டர்ஸ் தான் வந்துட்டு பேரல் எக்ஸிக்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ரியல் கிரவுண்ட் ஆப்ரேஷனல் டாஸ்க் வந்து கால்குலேஷன்ஸ் பேரல் பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் செட்டப் தான் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ். ஓகேயா, இப்போ நான் இந்த டேரக்டர்ஸ் இந்த டிரைவர் வந்து சொல்லியாச்சு, ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த எக்ஸிக்யூட்டர்ஸோட வேலை. அது வந்துட்டு பேரலாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்ட் மேனேஜருங்கிறது வந்துட்டு நம்ம கோர் கிளஸ்டர் மேனேஜர் மாதிரி, அதாவது பிச் கான்ஃபிகர் பண்ணுறது, டைனமிக் ஸ்டேடியம் அலோகேஷன் மேனேஜ் பண்ணுறது அண்ட் டோட்டல் மேட்சஸ் கிரவுண்ட் டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணி ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுவார் இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம கிளஸ்டர் மேனேஜர்னு சொல்கிறோம். யாரெல்லாம் அந்த மேட்சை விளையாடணும் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு இந்த கிளஸ்டர் மேனேஜராக தான் இருக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஆஸ்பெக்டில் அல்டிமேட் டாப்பிக்கான லேசி எவாலுவேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இன்டர்வியூவில் வாட் இஸ் லேசி எவாலுவேஷன்னு கேட்டால் எப்படி சொல்லணும் தெரியுமா, நார்மல் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பைலர் அண்ட் சிபியூ வந்துட்டு இம்மீடியட்டாக அந்த கால்குலேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணோம் கரெக்டாக. பட் ஸ்பார்க்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரா ஃபைல் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு அப்ளை பண்ணி இம்மீடியட்டாக ஆக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணாது. ஸ்பார்க் வந்துட்டு உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ட்ரேஸ் பண்ணி தான் வச்சுக்கோம். அதாவது இன்டர்னல் லாஜிக் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கோம். மாடல் செட்டப் இருக்குது, அதோட சீக்வன்ஸை வந்துட்டு பிளான் பண்ணுவோம் இல்லையா, இந்த மெமரி செட்டப் அதுதானே வந்துட்டு டேகு டேரக்டர் ஏசைலிக் கிராஃபுங்கிறது டைனமிக் ஸ்ட்ரக்சர் மேப் மட்டும் தானே, அதை மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணி வச்சுக்கோம். எப்படியாவது வந்துட்டு ஒரு டெர்மினல் ஆக்ஷன்ஸ் ஆன கலெக்ட் கவுண்ட் ரைட் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் வந்துட்டு அதை அப்ளை பண்ணுமே. ஃபிசிக்கல் கிளஸ்டர் டைனமிக் கம்ப்யூட்டேஷனல் பிளான் வந்துட்டு
பில்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறதே வந்துட்டு இந்த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுனால தான். இதை தான் நம்ம வந்துட்டு லேசி எவாலுவேஷன் சொல்றோம். இதுல டைனமிக் அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? ஸ்பார்க் லாஜிக்கல் ஆர்கிடெக்சர்ல ஆப்டிமைசர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டிமைசர் பைப்லைன் வந்துட்டு சீக்வன்ஸ் பார்த்து ரெடி பண்ணி இருக்கிறது இல்ல, அதில் 100 காலம்ஸ் பார்த்து டேட்டாபேஸ் ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் வச்சிருந்தாலுமே அந்த ஸ்டேட் டைனமிக் ஸ்கேன் ஃபில்டர் லாஜிக் டைனமிக் காலம்ஸ் வந்துட்டு ஆப்டிமைஸ்டு லெவல் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணிடும். ஸோ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண டைரக்ட் லே அவுட்லேயே சோர்ஸ் புஷ் டவுன் பண்ணோம். இட் புஷ் டவுன்ஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெடிகேட் மேப் பண்ணி அதை வந்துட்டு கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் லோட் ஹெவி ஸ்கேல் நெட்ஒர்க் லோட் அண்ட் வெயிட் ஸ்டேட் ரெடியூஸ் டைனமிக் ஸ்ட்ரக்சர் க்ளீன் ஆப்டிமைஸ் பண்ணிடும். புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு நம்ம லேசி எவாலுவேஷன் நம்ம சொல்றோம். லைக் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் பண்ண உடனே அதை அந்த டேட்டால போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்காம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுக்கு ஒரு மேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ. இன்கேஸ் நான் வந்துட்டு ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் அதை கூப்பிட்டேன்னா மட்டும்தான் போயிட்டு உடனே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம லேசி எவாலுவேஷன் சொல்றோம். எடுத்த உடனே வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணிடாம எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடும் போது மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு லேசி எவாலுவேஷன் அப்படிங்கிறது சொல்றோம். இப்போ வந்துட்டு யூனிஃபைட் இன்ஜின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, லேசி எவாலுவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பீட் கிளஸ்டர் ரிலையபிலிட்டி. ஸோ ஸ்பீட் கிளஸ்டர் ரிலையபிலிட்டின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன தோணும் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் இன்ஜினியரா ஒரு ஆர்டினரி அனலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும்? அந்த அனலிஸ்ட் கூட பாத் டெவலப்மெண்ட்ல ஸ்டாண்ட் அவுட் ஆகனால 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் தான் வந்துட்டு கிரிட்டிக்கல் மாஸ்டரி லெவல் வேணும் இல்லையா, அதுதான் வந்துட்டு கேட்சிங், செக் பாயிண்டிங், ஷஃபலிங் அண்ட் பார்ட்டிஷனிங். லெட்ஸ் டிஸ்கஸ் த கான்செப்ட்ஸ். லைக் கேட்சிங்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ கேட்சிங்னு வரும்போது கேட்சே வெர்சஸ் பர்சிஸ்ட், இதை தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதை வந்துட்டு சிம்பிளஸ்ட் வெர்ஷனாக வந்து பார்ப்போம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோட கேல்குலேஷன் இருக்குது, அதோட அவுட்புட் வந்துட்டு லூப் இல்லைனா டேட்டா அனலிஸ்ட் லாஜிக் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு சேம் ஃபைல் பார்த்தா சீக்வென்ஷியல் ஐடேட்டிவ் லாகரிதம்ஸ் வச்சு பைப்லைன் பேட்டர்ன்ஸில் மல்டிபிள் லெவல்ஸை ஹேண்டில் பண்ணதான் வச்சிருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் ஃபைல் வந்துட்டு அந்த பாத்தை பிளாக் பண்ணி ரிப்பிட்டேட்டிவ் query disk ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணி அண்ட் ரைட்டும் பண்ணி அதை லோட் பண்ணி அந்த வெயிட் டைம்ஸ்ல வந்துட்டு சோக் பாயிண்ட்ஸாக வந்துட்டு வச்சுக்கோம். லைக் இதை பைபாஸ் பண்ண டைரக்ட் கேட்சி சீக்வென்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ஸ், இன் மெமரி ஸ்ட்ரக்சர், ஹாட் நோட்ஸ், கீப் அப் எக்ஸிக்யூஷன் ரன் டைம் ரெடியூஸ் பண்ணலாம். லைக் நம்மளோட ப்ரோ டிப் என்னவா இருக்கும் அப்படின்னா, கேட்சே இருக்கு அப்படின்னா பை டிஃபால்ட்டா எக்ஸிக்யூஷன் மாடல் யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் லெவல், மெமரி அண்ட் டிஸ்க் ஆன் டார்கெட் டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் மெமரி ஒன்லிங்கிறது ரா ஸ்ட்ரக்சர்ஸ், அதை தான் பர்சிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு கஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரஸ்ன்னு வச்சுக்கலாமே, ஒரு கண்ட்ரோல் லாஜிக் லெவலில் டார்கெட் பண்ணுறது தான் இதோட வேலை. லைக் ராவா, பர்சிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. பர்சிஸ்ட்ங்கிறது டைனமிக் சீரியலைசேஷன் ஆப்ஷன்ஸ். லைக் இட் லெவல் செட்டப் கஸ்டமைஸ்டு பேராமீட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் using memory options like direct control, sequence options like check parameters like memory only serialization or optimize parameter, memory footprint, JVM and JC clean. இது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணி டைனமிக் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸை டைரக்ட்லி வந்துட்டு லே அவுட் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த கேட்சே அண்ட் பர்சிஸ்டன்ட் நம்ம சொல்கிறோம். லைக் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன், இப்போ என்னோட கோட் ரன் பண்ணுறேன், ஆக்ஷன்ஸை கூப்பிட்டோன்னே என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது, நடுவில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அது எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் வந்துட்டு என்னோட கேட்சியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், இப்போ எனக்கு நான் மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கெச்சேயில் இருக்க வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் கெச்சே அண்ட் பர்சிஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ பர்சிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு இப்போ கெச்சேங்கிறது வந்துட்டு நார்மல் மெமரி, அதாவது ஃபோன் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்களேன். பர்சிஸ்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி மாதிரி. இதை நான் வந்துட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வித் அனாலஜிஸோட. உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் சிம்பிளஸ்ட்டாக சொன்னது வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபுல் கான்செப்ட்ஸ் அந்த ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இதை வந்துட்டு ரெஸ்யூம் பண்ணி பாருங்கள். ஸோ கெச்சேங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் தான்.
நான் வந்துட்டு ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் கால் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூஷன்லேருந்து அதாவது என்னோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்துட்டு கெச்சே அண்ட் பர்சிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் செக் பாயிண்டிங். இது வந்துட்டு கெச்சே பைபாஸ் ப்ராசஸ் ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். லைக் கெச்சேவோட ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ். ஸோ கெச்சேங்கிறது ஆப்ரேஷனல் லாஜிக் சீக்வன்ஸ் ப்ராசஸ் சீக்வன்ஸ்னா அது வந்துட்டு லாஜிக் ட்ராக்கிங் பைப்லைன் ஸ்ட்ரக்சர். லைக் இன்டர்னல் சீக்வன்ஸ் லீனேஜ் லே அவுட் எல்லாத்தையுமே வந்துட்டு பேக்கப் பண்ணி அதோட ட்ரேஸை மெயின்டைன் பண்ணுற செட்டப்ஸ் தான் கேட்சே கரெக்டாக. பட் லீனேஜ் லே அவுட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் ட்ரீஸ் லாங் செயின் ஃபெயிலியர் பேராமீட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ டிரைவர் மெமரி வந்துட்டு அந்த சோக் பாயிண்ட்ஸ் அதாவது செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செட்டப் பண்ணி அந்த எரர் லே அவுட் டைனமிக் லெவல் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுக்கும். ஸோ இந்த டார்கெட் செக் பாயிண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் வருது, ஒரு இன்டர்மீடியட் கால்குலேஷன். லைக் ஆக்டிவ் லீனேஜ் செயின்ஸ் டைனமிக் லிங்க்ஸ் வந்துட்டு அந்த ப்ராசஸிங் டீடைல்ஸ் எல்லாம் கட் பண்ணுது. ஸோ லாஜிக்கல் பர்சிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டிஸ்க் ஸ்டோரேஜ் ரா ஃபார்மேட் பிளாக்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு இந்த பேக்கப் டிஸ்க் பேராமீட்டர்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்எஸ் S3 இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணி அந்த செட்டப் வந்துட்டு லோட் பண்ணி வச்சுக்குது. அந்த மெட்ரிசஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த சேம் லெவல் லே அவுட் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை கிளியர் ஸ்டெப்ஸோட ஒரு கிளியர் செட்டப்போட ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான் இந்த செக் பாயிண்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். லைக் நான் வந்துட்டு இதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் திரும்ப திரும்ப ரன் பண்ணும்போது என்னோட கெச்சையிலேருந்து ஆன்சர் எடுத்து வந்து கொடுக்குது கரெக்டாக. இந்த செக் பாயிண்டிங்கிறது என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணுற இடமா இருக்கும். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டே வரும்போது எனக்கு நடுவில் ஏதாவது எரரில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் திரும்ப அந்த கோட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் எங்கே நான் ஸ்டாப் பண்ணணும் அங்கேருந்து ஆரம்பிக்கும். இதை தான் செக் பாயிண்டிங்னு சொல்கிறோம். செக் பண்ணோம் லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எங்கே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப வந்துட்டு இது பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு வந்துட்டு ஃபுல் செட்டப்பையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்காமல் நான் வந்துட்டு சென்டர்லேருந்து எங்கே விட்டனோ அங்கேருந்து நான் எடுக்கிறேன் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டாக சிம்பிளஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு செக் பாயிண்டிங்னு சொல்கிறோம். ஸோ ஷஃபலிங்னு சொல்லும் போது இட் இஸ் அ நெட்வொர்க் கில்லர். லைக் சிஸ்டம் நோட் வந்துட்டு கிளஸ்டர் மெட்ரிக்ஸ் எல்லாமே பேரலல் ப்ராசஸிங் நோட்ஸ் அந்த நேரத்து வருது. ஸோ கிராஸ் பாத் வேல்யூஸ் தான் வந்துட்டு குரூப் பை கீப் மேப்பிங்கில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆன குரூப் பை ஜாயின் அண்டர்ஸ்டாண்ட் இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன ஆகும் மோஸ்ட்லி ஷஃபலிங் வந்துட்டு நடக்கும். லைக் டேட்டா ஃபிசிக்கல் லேஅவுட் வந்து டைனமிக்லி சர்வர் நோட் லெவல்ஸ் வந்துட்டு டார்கெட் டேட்டாவோட ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த லேஅவுட் பேராமீட்டர்ஸை ஷஃபிள் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஷஃபலிங்கில் தான் நடக்கும். ஸோ ஷஃபலிங் நம்ம சொல்லும் போது ஒரு டைனமிக் பர்ஃபார்மன்ஸ் செட்டப் ப்ளே அவுட்னு சொல்லலாம். டைனமிக் லெவலில் ரியல் ப்ராசஸ் இருக்குது, அதோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த டிஸ்க்லாம் இருக்குது, அதை ரைட் பண்ணும் வெயிட் பண்ணும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக சிபியூ மெட்ரிக்ஸில் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த ரன் டைம் ஆப்டிமைசேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் பிளாக் பண்ணுவேன். ஸோ ரைட் இட் இஸ் அ ரூல் ஆஃப் தம். அப்போது இந்த டார்கெட் ஆப்ரேஷன் ஷஃபிள்ஸ் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி ஸ்மாலர் டேபிள்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸாக வந்துட்டு வச்சுட்டு ஒரு டைனமிக் எக்ஸிக்யூஷனை லோட் பண்ணோம். லைக் ப்ராட்காஸ்ட் டைனமிக் வேரியபிள் சீக்வன்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த மேப் கான்ஃபிகரேஷன் லெவல் எல்லாத்தையுமே வந்துட்டு லே அவுட் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நோட் டிபெண்டன்சியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதோட மெட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படிதான். ஸோ ஷஃபலிங் நம்ம மெயினாக சொல்லும் போது நம்மளுக்கே தெரிஞ்சோம் இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ரீபார்ட்டிஷனிங் பண்ணுறது தான் வந்துட்டு நெட்வொர்க் லிங்க்ஸ் மூலயமா நடக்கிறது. அதாவது குரூப் பை ஜாயின்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷஃபில் பண்ணுறது தான் என்னோட ஷஃபலிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்ட்டிஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பேரலல் எக்ஸிக்யூஷன் அதாவது கம்ப்யூட்டேஷனல் மெட்ரிக்ஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் பேரலல் கிளஸ்டர் நோட்ஸ் வந்துட்டு 100 ஹை கோர் மாடல்ஸாக வந்துட்டு செட்டப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ என்னோட டார்கெட் வந்துட்டு 100 GB இன்புட் டீடைல்ஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் சிங்குலர் பார்ட்டிஷன்ஸ் அதாவது அந்த சிங்கிள் கோரை மட்டும் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுப்பேன். புரிஞ்சுதா? இப்போ ஜேவிஎம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா லூப் பிளாக் கான்டெக்ட்ஸில் அதர் மெஷின்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் ஐடில் கான்ஃபிகரேஷன் லெவலும் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரக்சர் இந்த டார்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி மல்டி ஸ்மால் செக்மெண்ட் பார்ட்டிஷன்ஸாக இருக்கும், பார்ட்டிஷன் லாஜிக்காக இருக்கும். ஸோ டைனமிக் சிஸ்டம்னு நான் சொல்லும் போது என்னோட மெட்டாடேட்டா ஸ்கெடியூலர் வந்துட்டு அந்த டிலே ஆகும். செக் பாயிண்ட்ஸை செட்டப் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு டிலே ஆகும். ஸோ என்னோட டார்கெட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் டார்கெட் பேரலல் லேஅவுட்ஸோட டார்கெட் பொசிஷன் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு அதோட சைஸ் எல்லாமே ரேஞ்ச் எப்படி இருக்கும், மேப் லிமிட் எப்படி இருக்கும்னா 100 MB to 200 MB ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு என்னோட பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு பேரலாக ரன் பண்ணும்போது எனக்கு ஈஸியஸ்ட்டாக சிம்பிளஸ்ட்டாக வந்துட்டு என்னோட கோட் வந்துட்டு ஆப்டிமைஸ்டாகவும் அண்ட் தென் ஃபாஸ்டராக வந்துட்டு எனக்கு ரன் பண்ணும். ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட டார்கெட் பார்ட்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது என்னோட லேஅவுட் டைனமிக் மாடல் பைபாஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி என்னோட நெட்வொர்க் டேட்டா ஃப்ளோ ஆப்ஷன்ஸ் லைக் கோலேஸ் இதெல்லாம் இந்த மெட்ரிசஸ் எல்லாம் செட்டப் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தேவைப்படும். லைக் ரீமேப்பிங் டைனமிக் லெவல் அண்ட் ஸ்கியூ செக் பாயிண்ட்ஸ், ரீபார்ட்டிஷன்ஸ் இதெல்லாமே எனக்கு தேவைப்படும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் டைனமிக்காக டேட்டா ஷஃபிள் செட்டப் வந்துட்டு நானாகவே வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து என்னோட டைனமிக் ஃபோக்கஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிளியர் பண்ணி என்னோட கான்டாக்சுவலாக நான் வச்சுப்பேன். ஒரு சிம்பிளஸ்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா பார்ட்டிஷன்ஸுங்கிறது என்னோட ஃபுல் டேட்டாலேருந்து நான் வந்துட்டு பிரித்து நான் இப்போ 100 MB டேட்டா இருக்குது அப்படின்னா 10 MBயாக வந்துட்டு 10 பாக்ஸஸில் போட்டு அதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்ட்டிஷன்ஸ். இப்போது எனக்கு நான் குரூப் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் அதை வந்துட்டு எல்லா பாக்ஸில் இருந்தும் நான் செக் பண்ணி நான் ஷஃபிள் பண்ணுறது இதுதான். ஷஃபிள் பண்ணி என்னோட குரூப் பை பொறுத்து நான் வந்துட்டு அதை ஒரு பாக்ஸில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். ஸோ இதுலேயும் எனக்கு டேட்டா ஸ்கியூனஸ் இருக்குது, ரீபார்ட்டிஷன்ஸ் இருக்குது, இதுலேயும் சில எரர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு நான் ஃபுல் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், எப்படியெல்லாம் அந்த எரர்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம வந்துட்டு ரீபார்ட்டிஷனிங்கே நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். கேட்சிங்கில் வந்துட்டு ஒரு என்னென்ன திங்ஸ் இருக்கும், என்னென்ன செக் பாயிண்டிங்னா என்ன இருக்கும், ஷஃப்லிங் பார்ட்டிஷன் இது எல்லாமே வந்துட்டு இன்டர்லிங்க்டு திங்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஈஸியஸ்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறத கேட்சிங்கிறது நம்ம சீக்வென்ஷியல் ஐட்டம்ஸ் மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நான் ஒரு ஷாப்பிங்க்கு போகிறேன் அப்படின்னா அதில் சேம் ஐட்டம்ஸ் வந்துட்டு செக் அவுட் பண்ணுற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஹோல்ட் பண்ணுற மெமரியை தான் வந்துட்டு கேட்சிங்னு சொல்லுவேன். லைக் நான் என்னென்னலாம் வாங்குறேங்கிற மெமரியை தான் வந்துட்டு கேட்சிங்னு சொல்லுவேன். செக் பாயிண்டிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. செக் பாயிண்டிங் தான் வந்துட்டு பேமெண்ட், அதாவது செக் அவுட் பில் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு கிளியர் பண்ணி என்னோட டேட்டா பேஸில் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணுறேன் இல்லையா, லாஸ்ட்டாக நான் வந்துட்டு எது வாங்கினேன் அப்படிங்கிறத நான் போய் செக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் செக் பாயிண்டிங் நம்ம சொல்கிறோம். ஷஃபலிங்கிறது கரெக்டாக அந்த க்ரௌட் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி. இப்போது செக்ஷனாக ஃபிசிக்கல் இன்டர்செக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டிலே டைம்ஸ் வந்துட்டு நான் அந்த பாத் லைன்ஸ் வந்துட்டு நான் ஷஃபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் நிறைய ரோஸ் இருக்குது, நிறையா பில் கவுண்டர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பில் கவுண்டர்லேயும் ஒவ்வொரு கூட்டம் இருக்கும், நிறைய க்ரௌட்ஸ் இருக்கும். எதில் வந்துட்டு க்ரௌட் கம்மியாக இருக்கும் நான் வந்துட்டு அங்கே மாறி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுதான் ஷஃபலிங் நம்ம சொல்கிறோம். ஸோ பார்ட்டிஷன்ங்கிறது வந்துட்டு செக் அவுட் கவுண்டர்ஸை அதை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி. அதாவது 10 ஐட்டம்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பில் செக்ஷன், அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பில் செக்ஷன், அந்த மாதிரி நான் குரூப் பண்ணி நான் பிரித்து வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்ட்டிஷன்ஸ்னால் என்னோட ஸ்பீட் அண்ட் கிளஸ்டர் ரிலபிலிட்டிக்கு என்னென்ன தேவை, கேட்சிங், செக் பாயிண்டிங், ஷஃப்லிங், பார்ட்டிஷன், மெயின் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஏபிஐஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் டீப் டைம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் இன்ஜினியரிங் டீப் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு query ப்ராசஸர் என்ஜினாக இருக்கும். அதாவது டைனமிக்ஸ் அப்டேட், இந்த டைனமிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பேராமீட்டர் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஸ்பார்க் டிசைன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் லோ லெவல் ஸ்ட்ரக்சர் மேப்ஸில் தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. லைக் ரா ஃபார்மேட் பிளாக் பாக்ஸில். ஸ்பார்க் வந்துட்டு இன்ஜின் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அதோட டைனமிக் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட லாஜிக்கல் கோடு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அந்த டைரக்ட் செக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டைரக்ட் ஆப்டிமைசேஷரை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணி அந்த லே அவுட் கான்டெக்ட் டீடைல்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டு சால்வ் திஸ் ரிலேஷனல் ஸ்ட்ரக்சர் ஏபிஐஸ் ஆன டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸை கம்பைல் பண்ண மெக்கானிசம்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்ன த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் த டங்ஸ்டன் என்ஜின். ஸோ கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு ஸ்கேலாக தான் வந்துட்டு எழுதியிருக்கு. லைக் இதோட எக்ஸ்டென்சிபிள் டைனமிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்கேலால தான் எழுதியிருக்கு.
லைக் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லாஜிக் அனாலிசிஸ் பேராமீட்டர்ஸ், இதோட ரூல்ஸு, அதோட டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிமைசேஷன் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே அந்த கம்பைலேஷன் லெவல் டைரக்ட் கால்குலேஷன், ஃபில்டர்ஸ், லாஜிக்கல் டேட்டாபேஸ் லெவல் டைனமிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அந்த லே அவுட்டை வந்துட்டு கொடுக்குறதே வந்துட்டு நம்ம இதுதான் வந்துட்டு இந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் சொல்கிறோம். மெயினாக இது ஸ்கேலால் எழுதியிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்டென்சிபிள் டைனமிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ் தான் இந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டங்ஸ்டன் இன்ஜின்ங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டங்ஸ்டன் இன்ஜின் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பட் அது என்ன அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன் தான். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்னா என்னங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் டே 1லேருந்து டே 50 வரைக்கும் நம்மளுக்கு த்ரூ அவுட் செஷனில் வந்திருந்தீங்க அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது ரியல் டைம் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அனாலிசி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்க்குற அளவுக்கு அது பெரிய டாபிக் கிடையாது. பட் ஒரு கார்பேஜ் கலெக்ஷன் வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த டங்ஸ்டன் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைக் இட் ஓவர்ஹெட் த பைபாஸ் டைரக்ட் ஆஃப் ஹிப் பைனரி ஃபார்மேட்டில் ஒரு லே அவுட் இருக்குது அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்துட்டு டைரக்ட் கஸ்டம் சிபியூ ஆர்கிடெக்சர் கம்பைலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கறது தான். அந்த ஆப்டிமைசேஷன் பேராமீட்டர் செட்டப் பண்ணுறது, செட்டப் பண்ணி அந்த லாஜிக்கல் மேப் லே அவுட் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கறது தான் வந்துட்டு என்னோட டங்ஸ்டன் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயினாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ். இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிபிள் டைனமிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ், அவ்வளோதான். டங்ஸ்டன் இன்ஜின்ங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் கார்பேஜ் கலெக்ஷன், ஜிசி, அவ்வளோதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸில் பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் இன்ஜின்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ ஸ்பார்க் யூனிஃபைட் எக்ஸிக்யூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோட டேபிள் மாடல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீமிங் இன்புட்டாக மாறிடுச்சு. ஸோ டேபிள் ஸ்டேட் கண்டினியூஸ் அப்பெண்டிங் அந்த லாஜிக் எல்லாத்தையுமே அப்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் இப்படி தான் வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறையா திங்ஸ் இருக்குது. லைக் மைக்ரோ பேட்சஸ், கண்டினியூஸ் ப்ராசஸிங், ஈவென்ட் டைம் அண்ட் வாட்டர் மார்க்கிங், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் சிமெண்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில். பட் இப்போது நம்ம வந்துட்டு மேஜராக வந்துட்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். மைக்ரோ பேட்ச்னா என்னங்கிறத நம்ம டேத்து கூட வந்துட்டு சொல்லிடணும். லைக் பை டிஃபால்ட்டாக ஸ்பார்க் வந்துட்டு மைக்ரோ பேட்ச் இன்ஜின் ப்ராசஸிங் எக்ஸிக்யூஷன் பிளானாக தான் வந்துட்டு கொடுக்குது. லைக் எல்லா செக்மெண்ட்ஸையும் வந்துட்டு ஒவ்வொரு இன்டர்வல்ஸாக வந்து பிரித்து அதை டார்கெட் பண்ணி அதோட லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு அப்பெண்ட் பண்ணுறது தான். அந்த லாஜிக் ட்ரிகர் ப்ராசஸிங் வந்துட்டு அப்பெண்ட் பண்ணுறது. பட் செகண்ட் லெவல்ஸ் வந்துட்டு லோ லேட்டன்சியாக இருக்கும். ஸோ அல்ட்ரா லோ மில்லி செகண்ட் லேட்டன்சி செட்டப் லேட்டன்சி வந்துட்டு பேராமீட்டர் சிஸ்டம் கண்டினியூஸ் இன்ஜினை வந்துட்டு செட்டப் பண்ணி என்னோட மோட்ஸை வந்துட்டு அப்பெண்டிங்கில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்துட்டு இந்த மைக்ரோ பேட்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை தான் வந்துட்டு கண்டினியூஸ் ப்ராசஸிங் இது சொல்கிறோம். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு வர ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பேட்சாக கலெக்ட் பண்ணி நான் வந்துட்டு என்னோட டீட்டெயில்ஸை அப்பெண்ட் பண்ணி என்னோட டேபிளில் டெல்டா ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதோட கோடும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவென்ட் டைம் அண்ட் வாட்டர் மார்க்கிங் நம்ம சொல்லும் போது ஒரு நெட்வொர்க் டிலே இருக்கும் இல்லையா. ஒரு ரியல் வேர்ல்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு காமன் மெட்ரிசஸ் ப்ராப்ளம் என்னது, டேட்டா டிலே தான். அப்போது வந்துட்டு அந்த மேப் அல்கோரிதம்ஸ் அதோட ஸ்டேட்டு இது எல்லாமே வந்துட்டு ட்ராக் பண்ணி நான் அந்த டிலேயில் வந்துட்டு என்ன ஆகும், இன்ஃபினிட் டைம் வந்துட்டு என்ன ஆகும், சில டைம் என்னோட ஸ்டோரேஜ் வந்துட்டு ரிப்பீட்டடாக லூப் ஆகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு டூப்ளிகேசி வரலாம், இல்லை வந்துட்டு டேட்டா மிஸ்ஸிங் வரலாம், ஏதாவது டேட்டா லாஸ் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ என்னோட லாஜிக் டைனமிக் செட்டப்பில் நிறைய லிமிடேஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போது இந்த மெமரி அவுட் ஆஃப் பாண்ட் எரர் வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஸ்டேட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோன் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டோர் பண்ணுது. லைக் வாட்டர் மார்க்கிங் செட்டப்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் லைக் வித் வாட்டர் மார்க் எப்படி எந்த டிலேயில் வரணும், அந்த மேக்ஸிமம் அப்சர்வேஷன் த்ரெஷோல்டு வந்துட்டு அதோட லாஜிக்கை கம்பேர் பண்ணி ஓல்டு ஐட்டம்ஸ் வந்துட்டோட ஸ்டேட்டை வந்துட்டு சிஸ்டம் மெமரியில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஃப்ளஷ் செட்டப் பண்ணுறதுக்கும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வாட்டர் மார்க்கிங்கிறது நம்ம சொல்கிறோம். லைக் என்னோட எக்ஸிக்யூஷனே முடிஞ்சதுக்கப்புறமும் வந்துட்டு சில டைம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கும் டேட்டாஸ் வந்துட்டு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம வந்துட்டு வாட்டர் மார்க்கிங்னு சொல்கிறோம். அந்த டிலே டைம் வந்துட்டு நாமளாக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் வித் வாட்டர் மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒன் சிமெண்டிக்ஸ் நம்ம சொல்லும் போது நம்மளோட டைனமிக் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரீப்ளேயபிள் சோர்ஸ். அதாவது என்னோட ஆஃப்செட்
மானிட்டரிங் வந்துட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை தான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஒன் சிமெட்டிக்ஸ்னு சொல்கிறோம். லைக் இட்ஸ் டேபிள்ஸ் த டிரான்சாக்ஷன் ஸ்டேட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் லைக் ராக்ஸ் டிபி இன்ஜின் கிளவுட் டைனமிக் செக் பாயிண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அண்ட் டார்கெட் டைனமிக் டார்கெட்ஸ் இருக்குது, சிங்ஸ், இதெல்லாமே வந்துட்டு மல்டிபிள் எக்ஸிக்யூஷனை சப்போர்ட் பண்ணி என்னோட இன்புட்டை எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் மட்டும் ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணாதான் வந்துட்டு எனக்கு டூப்ளிகேஷன் இஷ்யூ வந்துட்டு இருக்காது. இதுதான் வந்துட்டு நம்ம ஆஃப் செட்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் சிமெண்டிங் வந்துட்டு நம்ம தனியாகவே நம்மளோட கஃப்காலோட வீடியோஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் பார்க்கலாம். நான் அந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அட்வான்ஸ்டு ஒர்க்லோட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ். இதை நம்ம பார்த்துருந்தோம். இன்ஜின் ஸ்கேலிங், எம்எல் லைப்ரரி அண்ட் ப்ரொடக்ஷனில் சிஐசிடி பைப்லைன்ஸ் இதெல்லாமே. ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சரல் பேராமீட்டர்ஸ் லைக் மாஸ்டர் செட்டப், ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோக்கஸ், டைனமிக் ப்ரொடக்ஷன் பைப்லைன், கம்போனன்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். லைக் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே வந்துட்டு அடாப்டிவ் குவெரி எக்ஸிக்யூஷன் லைக் ஏக்யூஇ. லைக் ப்ரீ ஸ்பார்க் 3.0 கம்பைலேஷனில் ஒரு ஃபிசிக்கல் பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் ரன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு டைனமிக்காக இருக்கும், அப்புறம் பேராமீட்டர்ஸும் ஸ்டாட்டிக்காக இருக்கும். இப்போ பாத் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மாறும் போது என்னோட டேட்டாபேஸோட சைஸ் வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாகவே டைனமிக்காக மாறிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸிக்யூஷன் பாத்தோட சைஸ் கால்குலேஷன்ஸும் வந்துட்டு லாஜிக்கலாக என்னோட டைனமிக் எரர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு, அதாவது அவுட் ஆஃப் மெமரி எரர்ஸ் வந்துட்டு நிறைய வந்து என்னோட எக்ஸிக்யூஷன் என்ன ஆயிடுது, கிராஷ் ஆயிடுது. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு சப்ரஸ் பண்ணணும். என்னோட எக்ஸிக்யூஷன் பிளானே வந்துட்டு என்ன பண்ணிடுது, அது வந்து அந்த ஸ்டாட்டிக் பேராமீட்டர்ஸே வந்துட்டு ஃபுல் கொலாப்ஸ் பண்ணுறதுனால என்னோட டேட்டாபேஸ் சைஸஸ் எல்லாமே வந்துட்டு டைனமிக்காக இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு நிறைய டைம் அவுட் ஆஃப் மெமரி எரர் வருது. அண்ட் தென் எக்ஸிக்யூஷனும் வந்துட்டு கிராஷ் ஆகிடுது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஏக்யூஇ வந்து எக்ஸிக்யூஷன் வந்துட்டு டீகப்பிள் பண்ணுது. ஸோ டீகப்பிள் த ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டைனமிக் பார்ட்டிஷன் பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாஸ் பண்ணி அந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாஸ் பண்ணி வச்சிருது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, என்னோட மெட்டீரியலைஸ்டு ஷஃபிள் வந்துட்டு ஃபிசிக்கல் சைஸஸை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அதோட மெட்ரிசஸை எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட குவெரியை வந்துட்டு அப்டேட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப டைனமிக்காக இருக்குது. லைக் என்னோட சைஸ் வந்துட்டு தெரியாமலே ரன் பண்ணுறதுனால தான் அவுட் ஆஃப் மெமரி வந்துடுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதை பாஸ் பண்ணி என்னோட டைனமிக் பார்ட்டிஷன் பவுண்டரிஸ் வந்துட்டு பாஸ் பண்ணி அந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி என்னை மெட்டீரியலைஸ்டு ஷஃபிள் யூஸ் பண்ணதுனால என்னோட ஃபிசிக்கல் சைஸஸை வந்து ட்ரேஸ் பண்ணி அதோட மெட்ரிசஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏக்யூஇ வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக இருக்கா, அதனால என்னோட குவெரியோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைனமிக்காக இருக்குது. ஸோ இப்போ டைனமிக்லி கொலேசிங் ஷஃபிள் பார்ட்டிஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ டார்கெட்டோட ஷஃபிள் பார்ட்டிஷன் வந்துட்டு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்குது, எம்டி மெட்டா டேட்டா டாஸ்க் வந்துட்டு ஸ்கெடியூல் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ என்னோட ஆட்டோமேட்டிக் டைனமிக் கொலேஸ் லேஅவுட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அங்கே தான் வந்துட்டு அது ஓவர் ஹெட் பண்ணும். நெக்ஸ்ட் டைனமிக் ஸ்விட்சிங் ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லும் போது இந்த ரன் டைம் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஸ்மால் சைஸ் டேபிள்ஸாக இருக்குது, அது சைஸ் வந்துட்டு ஸ்மாலாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஃபிசிக்கல் டைனமிக் ஷஃபிள் மர்ஜ் ஜாயின் அல்காரிதம்ஸ்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னோட ஃபாஸ்ட் மெமரி எக்ஸிக்யூஷன் வந்துட்டு அதிகமாக்கி என்னோட ஹேஷ் ஜாயின் செட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ டைனமிக்காக என்னோட ஸ்கியூ ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ்டாக என்னோட எக்ஸிக்யூஷன்ஸை பேரலல் லைன்ஸில் வந்துட்டு ரன் பண்ணுறது தான் என்னோட வேலையே. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் மேசிவ் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி என்னோட செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி என்னோட டிலே இருக்குது, ஸ்கியூ ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா எல்லாத்தோட பார்ட்டிஷன் லாஜிக்ஸையும் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஹேண்ட்லிங் ஸ்கியூ ஜாயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கியூனா என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஸ்கியூங்கிறது என்னோட பார்ட்டிஷன்ஸில் வந்துட்டு அன்ஈவன் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்துட்டு நம்ம ஸ்கியூ நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ட்டிஷன்ஸே எதுக்காக பேரலாக ரன் பண்ணுறதுக்கு தானே. இப்போ நான் வந்துட்டு என்னோட ஒரு பார்ட்டிஷன்ஸில் வந்துட்டு 5 MB டேட்டா இருக்குது, இன்னொரு பார்ட்டிஷன்ஸில் வந்துட்டு எனக்கு 10 GB டேட்டா இருக்குது அப்படின்னா என்னோட பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு அங்கே என்ன இருக்குது, அன்ஈவனாக இருக்குது, பேலன்ஸ்டாக இல்லை. அப்போ என்னோட பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு பேரலாக ரன் ஆகாது. ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமாக ரன் பண்ணி முடிச்சிடும். இப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா என்னோட டேட்டா ஸ்கியூனஸ் வந்துட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் ஹெட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னா
பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னோட மாசிவ் பார்ட்டிஷன் நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த AQE யூஸ் பண்ணி அந்த டைனமிக்ஸ் கியூ வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டிஷன் லாஜிக்கில் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுது, ரீலாஜிக் பண்ணுது, ரீபார்ட்டிஷன் பண்ணுது. ஸோ இதனால எனக்கு என்னோட ப்ராசஸிங் வந்துட்டு ஈஸியாக ஃபாஸ்டராக ரன் பண்ணி முடிச்சிடும் அண்ட் தென் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பைப்லைன்ஸ்னு வரும்போது CI/CD நம்ம நேற்று தான் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். லைக் ரியல் டைமில் ரியல் வேர்ல்ட் டிப்ளாய்மெண்ட்ஸோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் புக்ஸ் மேனுவலாக ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு இந்த CI/CD நம்ம சொல்கிறோம். ஸோ மாடுலர் கோட்னு ஒன்று இருக்குது. லைக் PyTest, ஸ்கேலா டெஸ்ட், மாக் இதெல்லாமே வந்துட்டு லோக்கல் கிளஸ்டரோட டேட்டா செட் யூனிட் வேலிடேஷன் பைப்லைன் கரெக்ட்னஸ் நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு கான்ஃபிகரேஷன் செட்டப் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுது. CI/CD பைப்லைன் நம்ம சொல்லும் போது ஒரு GitHub ஆக்ஷன் செட்டப் மாதிரி அதை வந்துட்டு ஒரு பில்ட் பண்ணோம். ஒரு பேக்கேஜிங் வேல்ஸ், ஜார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டைரக்ட் லோட் ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட்டாக இருந்து அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, செட்டப் பண்ணுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கு எனக்கு CI/CD பைப்லைன்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எனக்கு ப்ரோதெமஸ், டைனமிக் எண்ட் பாயிண்ட்ஸ், டெலிமெட்ரி கான்ஃபிகரேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு என்னோட மெமரி டேஸோட டீட்டெயில்ஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது. ஸோ CPU ப்ரொஃபைல்ஸ், EC மெட்ரிக்ஸ், கலெக்ஷன்ஸ், டார்கெட் டேஷ்போர்ட்ஸ், செட்டப் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு விஷுவலைஸாக கொடுக்கறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் BI எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஜின் ஸ்கேலிங் மெஷின் லேர்னிங் லைப்ரரியும் பார்த்தாச்சு. இந்த மெஷின் லேர்னிங் லைப்ரரியில் இன்னொரு இம்பார்ட்டன்டான திங்ஸ் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். லைக் நான் ஒரு ட்ரெயின் பண்ணுறேன். என்னோட மெஷின் லேர்னிங் நம்ம சொல்லும் போது ஒரு டேட்டா செட்டு நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் கரெக்டாக. அந்த மாதிரி தான் நான் இங்கேயும் வந்துட்டு ஒரு சாம்பிள் டேட்டாஸை எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அதோட மேப் பண்ணி அந்த ட்ரைனிங் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை நான் வந்துட்டு ஃபிட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அப்ளை பண்ணுவேன் அந்த மாடல்ஸை. ஸோ இது மூலயமா வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக் திங்ஸும் வந்துட்டு எனக்கு நிறையாவே நடக்குது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாக் ஸ்கெடியூலர். டாக் ஸ்கெடியூலருங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானர். புரிஞ்சிச்சு? நம்மளுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஆர்கிடெக்சரில் D-Block 1 டீடைல் டைவ் கோர் காம்பனண்டான அந்த டாக் ஸ்கெடியூலரை பார்க்க போகிறோம். ஸோ டாக் ஸ்கெடியூலர் நம்ம சொல்லும் போது எக்ஸாக்டாக டாக்னா என்ன அப்படின்னா ஒரு டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைரக்டடுங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்ட் யூனிடைரக்ஷனல் சீக்வன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ரன் பண்ணுறதோ அதோட ஃப்ளோவாக தான் ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து டைரக்ட்னு சொல்கிறோம். லைக் நம்ம ஃபைனல் அவுட்புட் நம்மளோட சிங்க், டார்கெட் பாத், லைன் ஃப்ளோ இது எல்லாத்தையுமே கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு அந்த ஃப்ளோவை கொண்டு போகிறது தான் நம்ம டேரக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஏசைக்ளிக்னு வரும்போது சைக்கிள் லே அவுட் இருக்கு இல்லையா, டைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் கம்ப்யூட்டேஷன் லூப்ஸ், ரிகர்சிவ் சைக்கிள், சர்க்குலர் பைப்லைன் ப்ராசஸிங், லே அவுட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பண்ணுறது தான் வந்துட்டு ஏசைக்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டெர்மினல் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் query டிரைவர் வந்துட்டு கம்பைலேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளானை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம். எதுக்கு? டாக் ஸ்கெடியூலர் பிளாக்குக்கு. இப்போ இந்த டாக் ஸ்கெடியூலர் ஒரு லாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் சீக்வன்ஸாக வந்துட்டு மேப் பண்ணி அதை ஸ்டேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணி பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு எந்த இடத்துல அந்த ஸ்டேஜை கட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தெரியும் இல்லையா. ஸோ ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் பண்ணோம். எதை? ஷஃபிள் பவுண்டரிஸை டார்கெட் பண்ணி தான் வந்துட்டு எனக்கு ஸ்டேஜ் ஸ்ப்ளிட்டிங் வந்துட்டு க்ரைட்டீரியா வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். லைக் வைட் டிபெண்டன்சிஸ் இதெல்லாமே தான். இதுலேயும் ரெண்டு இருக்குது. நேரோ டிபெண்டன்சின்னு ஒன்று, வைட் டிபெண்டன்சின்னு ஒன்று. இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டேஜ் கட்டிங் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு Day 1ல் உங்களுக்கு வந்துட்டு ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஸ்டேஜஸ், ஜாப்ஸ், டாஸ்க் எல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிற கொஷினை எதிர்பார்த்தேன். பட் யாருமே வந்து இந்த கொஸ்டினை கேட்கல. பட் இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டேஜ் ஸ்ப்ளிட்டிங் க்ரைட்டீரியா வந்து நடக்குது. லைக் ஷஃபிள் பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ணி அந்த க்ரைட்டீரியாவை டார்கெட் பண்ணி தான் வந்துட்டு என்னோட ஸ்டேஜ் ஸ்ப்ளிட்டிங் வந்துட்டு நடக்குது. ஸோ ஸ்டேஜ் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. லைக் நேரோ டிபெண்டன்சினா என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் லைக் மேப், ஃபில்டர், ஃப்ளாட் மேப் இது எல்லாமே தான் வந்துட்டு நம்ம சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே டேட்டா பார்ட்டிஷனோட அவுட்புட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக லாஜிக்கல் சிங்கிள் டெஸ்டினேஷனாக தான் இருக்கும். ஒரு லோக்கல் மெமரி எக்ஸிக்யூஷன் தான் இருக்கும். அதே தான் லூப் பண்ணி வச்சுப்பாங்க அந்த பைப்லைனுக்குள்ள. இப்போது அந்த பிளாக் வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக இருக்கும் இல்லையா, அப்போது அந்த பார்ட்டிஷன் மட்டும் நம்ம வச்சுக்கோம். அதுதான் வந்துட்டு நேரோ டிபெண்டன்சிஸ். வைட் டிபெண்டன்சிங்கிறது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் ஃபிசிக்கல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் த பேராமீட்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன குரூப் பை, ஜாயின், ரீபார்ட்டிஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு வைட் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்கிறோம்.
லைக் மல்டிபிள் பேரண்ட் பார்ட்டிஷன் பிளாக்ஸ் இருக்கும், அந்த நெட்வொர்க் நோட்ஸ், மல்டிபிள் லொக்கேஷன் வந்துட்டு இருக்கும், சர்வர் மெமரி மேப்பிங் எல்லாமே வந்துட்டு அந்த மல்டிபிள் லொக்கேஷனை டார்கெட் பண்ணியிருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் ரெப்ரசன்ஸ் த டார்கெட் பவுண்டரி லொக்கேஷன், லைக் ஷஃபிள் பவுண்டரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கும். ஸோ டாஸ்க் ஸ்கெடியூலர் எக்ஸாக்டாக ஷஃபிள் பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிவிஷன் லாஜிக் செட்டப்பை தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் டாஸ்க் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது. நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு லோக்கல் பைப்லைனிங் டார்கெட்ஸாக இருக்கும், அதுதான் வந்துட்டு ஸ்டேஜ் 1 இருக்கும். ஃபிசிக்கல் ஷஃபிள் பவுண்டரிஸ் அதாவது கம்ப்ளீட் நெட்வொர்க் வெயிட் செட்டப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், போஸ்ட் ஷஃபிள் லாஜிக் கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே குரூப் பண்ணி அதை தான் வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் 2 வந்துட்டு டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஜ் மேப்பிங்கிறது வந்துட்டு ஒரு லேஅவுட் ஐடென்டிஃபிகேஷன் டன் பை த லாஜிக்கல் செட்டப் சீக்வென்ஸ் கன்வெர்ட்ஸ் ஐடென்டிக்கல் parallel parameter execution units called task. So number of active partitions inside the stage targets identical task counts. So equal task structures runs exact target data blocks parallel execution nodes. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெப்ஸ் லாஜிக்கல் ஸ்டெப் சீக்வன்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை parallel parameters எக்ஸிக்யூட் பண்ணுற யூனிட்ஸ் தான் வந்து டாஸ்க்கு நான் சொல்கிறேன். அந்த பார்ட்டிஷன்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பார்ட்டிஷன்ஸ் இன்சைட் த ஸ்டேஜ் டார்கெட்ஸ் தான் வந்துட்டு டாஸ்க் கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கோ அத்தனை டாஸ்க்கு. ஸோ ஈக்குவல் டாஸ்க் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன டேட்டா பிளாக்ல டார்கெட் பண்ணியிருக்கு, எங்கே ரன் பண்ணோம், எந்த எக்ஸிக்யூஷன் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஸோ ஒரு டாஸ்க் அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கேஜை டைரெக்டாக லோவர் கோர் லேயரில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாஸ்க் ஷெடியூலர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக்கை அப்டேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ டாஸ்க் ஷெடியூலர் ஃபிசிக்கல் நோட் ரிசோர்ஸ் செக்கிங் எலிமெண்ட்ஸ் கோர் சிபியூ கவுண்ட்ஸ், லைக் அதுதான் வந்துட்டு அதோட சிபியூ கவுண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணி அதோட லொக்காலிட்டி டைனமிக் ஆப்டிமைசேஷன், அதாவது டேட்டா வந்துட்டு அதோட நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட் ஸ்டோரேஜ் வந்துட்டு க்ளோஸ் ஆகுதா, கம்ப்யூட்டேஷனல் எக்ஸிக்யூஷன் டாஸ்கோட ஆப்டிமைஸ்டாக இருக்கா, டைரக்ட் டைனமிக் டார்கெட் மெட்ரிசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரன் பண்ண முடியுதா, எக்ஸிக்யூட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து அந்த டாஸ்க்கை வந்துட்டு எக்ஸிக்யூட்டர் ரன் பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க் ஸ்கெடியூலர் அண்ட் டாஸ்க் ஸ்கெடியூலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட ஷஃபிள் பவுண்டரிஸ் தான் வந்துட்டு மெயினாகவே வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானராகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு query எக்ஸிக்யூஷன் பிளான். ஸோ இப்போ செகண்ட் டீப் பிளாக் டீடைல்ஸ் தான் வந்துட்டு இந்த query எக்ஸிக்யூஷன் பிளான் சொல்கிறோம். லைக் எவ்ரி டிக்ளரேட்டிவ் SQL ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஸ்டேஜ் மெட்ரிக்ஸ் வந்துட்டு கம்பைல் பண்ணி வச்சுக்கோம். லைக் கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர், மேனுவல் செக் பார்ட்ஸ், ட்ரேஸ் அனலிஸ்ட், பைப்லைன் ப்ராசஸ் ரன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லே அவுட் வந்துட்டு டீட்டெயில்டாக ட்ரேஸ் பண்ணுறது தான் என்னோட வேலையாகவே இருக்கும். ஸோ த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷன் பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ phase 1ல த அன்ரிசால்வ் லாஜிக்கல் பிளான் இருக்கும். லைக் என்னோட கோட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கம்பைலர் SQL வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு செக் பண்ணோம், பாஸ் பண்ணி என்னோட லாஜிக்கல் பிளான் வந்துட்டு எதெல்லாம் அன்ரிசால்வ்டாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஏன் அன்ரிசால்வ்டாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் சின்டாக்ஸ் வெரிஃபிகேஷன் டார்கெட் இது எல்லாமே வந்துட்டு மெட்டா டேட்டா ரெசல்யூஷன் வந்துட்டு டன்னாக இருக்கும். லைக் காலம் வேலிடிட்டி, டேட்டாபேஸ் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்டாக இருக்கா, பாத் செக்அப்ஸ், கேட்டலாக் ரெசல்யூஷன் இதெல்லாம் நடந்துருச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமட்டிக்கல் ப்ளூ பிரிண்ட் லே அவுட்டை தான் வந்துட்டு நம்ம லாஜிக்கல் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ phase 2ல எப்படி இருக்கும் அப்படின்னா அது அனலைஸ்டு லாஜிக்கல் பிளானாக இருக்கும். லைக் என்னோட மெட்டா ஸ்டோர் இன்டகிரேஷன் இருக்கையா அண்ட் கேட்டலாக் டைனாமிக் இது எல்லாத்தோட வேலிடேஷன் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு இதுவாக இருக்கும். லைக் என்னோட காலம் டைம்ஸ் எல்லாத்தையுமே மேப் பண்ணுறது, என்னோட ஸ்கீமா மேப்பிங் பண்ணுறது, அண்ட் தென் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறது, அவுட்புட் ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி லாஜிக்கல் பிளான் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னோட அனலைஸ்டு லாஜிக்கல் பிளானாகவே இருக்கும். ஸோ phase 3 நம்ம சொல்லும் போது த ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளான், லைக் என்னோட கேட்டலிஸ்ட் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, என்னோட லாஜிக்கல் எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கேட்டலிஸ்ட் சிஸ்டமில் சேவ் ஆகிருக்கும். ஸோ என்னோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டார்கெட் நம்ம சொல்லும் போது 3 இருக்குது, என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. லைக் ப்ரெடிகேட் புஷ் டவுன், கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ப்ரோனிங். இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் ப்ரெடிகேட் புஷ் டவுன்னா என்ன அப்படின்னா, இந்த டேட்டா இருக்கு இல்லையா அதை ஃபில்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம், லோட் பண்ணிட்டு அதோட க்ளோசஸ்ட் டேட்டா இருக்கும் இல்லையா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் பாயிண்ட், அதுக்கு வந்துட்டு என்னோட கால்குலேஷனை புஷ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம். இதுதான் வந்துட்டு ப்ரெடிகேட் புஷ் டவுன்.
என்னோட ஃபில்டர்ஸோட க்ளோசஸ்ட் டேட்டா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸை புஷ் பண்ணி அந்த டேட்டாவை லோட் பண்ணி அந்த டேட்டா வந்துட்டு புஷ் பண்ணி என்னோட கால்குலேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கான கால்குலேஷன் இருக்குது, அதோட கோட் இருக்குது அப்படின்னா அதை டைனமிக் ரீப்ளேஸ்மெண்ட் மூலயமா வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னோட கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் சொல்லுவோம். லைக் இப்போ 365x24 இருக்குது அப்படின்னா அதோட டைனமிக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணும், அவ்வளோதான். அது கோடாக கன்வெர்ட் பண்ணி மாற்றுறதுக்கு பதிலாக என்னோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸை வந்துட்டு செக் பண்ணி அதுக்கு வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் என்னோட கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் ப்ரூனிங் நம்ம சொல்லும் போது ஒரு அன்செலக்டட் காலம் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டார்கெட் பண்ணி தான் என்னோட ஃபுல் லே அவுட்டோட ட்ராப் பேராமீட்டர்ஸ் அதோட ஸ்கீமா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிமைஸ்டு பைப்லைன் பிளான் அவுட்புட், இது எல்லாமே வந்து இதோட ஆப்டிமைஸ் பைப்லைன் பிளான் தான் வந்துட்டு ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளானாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு லாஜிக்கல் பாசிங்னா என்ன, ஃபிசிக்கல் செலெக்ஷனா என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா கேட்டலைஸ்ட் ஆப்டிமைஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ கேட்டலைஸ்ட் ஆப்டிமைசர் ஸ்டேஜஸ்ங்கிறது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா லைக் லெட்ஸ் மூவ் டு த டார்கெட் கம்பைலேஷன் ஃபிசிக்கல் ஸ்டேஜஸ், லைக் ஃபிசிக்கல் பிளானிங் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் டார்கெட் பண்ணி இருக்கும், லைக் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். லைக் ரியல் கம்பைலேஷன் டார்கெட் வந்துட்டு ஹார்ட்வேர் வந்துட்டு அந்த மேப்பிங்கை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். லைக் எப்படி வந்துட்டு ஃபிசிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சர்வர் கிளஸ்டர்ஸ்குள்ளே அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு அதோட லாஜிக்கல் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டேபிளோட லேஅவுட்டோட மெட்ரிக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் பிளான் ஜென்ரேஷனாக இருக்கும். லைக் அதோட ஸ்பார்க்கோட எக்ஸிக்யூஷன் பிளான் மெட்ரிக்ஸஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு ஜாயின்ட் கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எவாலுவேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதோட கேண்டிடேட் பிளானு அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். அந்த பிளான் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பிளான் கம்பைலேஷன் சொல்கிறோம். லைக் ப்ராட்காஸ்ட் ஹேஷ், ஷஃபிள் ஷார்ட் மர்ஜ், ஷஃபிள் ஹேஷ் ஜாயினிங்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் பிளான் கம்பைலேஷன் சொல்கிறோம். லைக் ஒரு கேண்டிடேட்டோட ஸ்ட்ராட்டஜி எவாலுவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு என்னோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு காஸ்ட் பேஸ்டு மாடலாக இருக்கும் கரெக்டாக. அப்போ என்னோட ஸ்டோரேஜ் ஸ்டாட்டிக்ஸு, டேபிள்ஸு, மெட்ரிக்ஸோட சைஸு, பார்ஷனோட பவுண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எஸ்டிமேட்டடாக வச்சுப்போம். அதோட அனலைசேஷனும் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போது என்னோட கோர் நெட்ஒர்க் யூட்டிலைசேஷன் நம்ம சொல்லும் போது என்னோட ஃபிசிக்கல் சிபியோட ரிசோர்ஸஸோட அலோகேஷன் தான், அதோட கேல்குலேஷன் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபார்முலேட்டட் ஆகும். அண்ட் தென் அதை தான் கம்பேர் பண்ணி நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ லோவஸ்ட் எஸ்டிமேட்டட் கம்ப்யூட்டேஷன் இருக்குது அப்படின்னா அதோட செலக்டட் டார்கெட் வந்துட்டு செலக்டட் ஃபிசிக்கல் பிளானாகவே நம்மளுக்கு இருக்கும். ஃபைனலி டங்ஷனோட கோட் ஜென்ரேஷன், ஆப்டிமைசேஷன் இன்ஜின், இதெல்லாமே வந்துட்டு பைட் கோட், அதாவது மெஷின் கோடாக வந்துட்டு பிளாக் பண்ணி என்னோட ஜாவா கம்பைலர் ரன் பண்ணி அந்த ஜேவிஎம் தான் வந்துட்டு ரன் பண்ணுமே. ஸோ என்னோட எக்ஸிக்யூஷன் பைபாஸ் இருக்குது அப்படின்னா அது ஸ்லோவராக இன்டர்பிரேட் பண்ணி அண்ட் தென் டைரக்ட் பேர் மெட்டல் ஹார்ட்வேர் எக்ஸிக்யூஷன் லூப்ஸ் யூஸ் பண்ணி அதோட மெமரி ஸ்ட்ரக்சர் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம சொல்லாவே சொல்கிறோம். நம்மளுக்கு 3 இருக்குது, நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஜாயின் ஸ்ட்ரக்சரில் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. லைக் ப்ராட்காஸ்ட் ஹேஷ் ஜாயின் ஸ்ட்ரக்சர், ஷஃபிள் சார்ட் மர்ஜ் ஜாயின் ஸ்ட்ரக்சர், ஷஃபிள் ஹேஷ் ஜாயின் ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் டீபக் நம்ம சொல்கிறோம். ஃபிசிக்கல் டீபக்குங்கிறது வந்துட்டு ஒரு டைனமிக் ட்ரேஸ் இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன். லைக் சிம்பிள் டேட்டா ஃப்ரேமோட கமெண்ட் லைக் எக்ஸ்பிளைன், அதோட செட்டப் என்ன, இது எல்லாமே வந்துட்டு அன்ரிசால்வ்டாக இருக்கும் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் என்னோட ஃபிசிக்கல் டீபக்னு சொல்கிறோம். அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கம்பெனியில் நம்ம சொல்லும் போது என்னோட டீடைல் வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு ஃபிசிக்கல் டீபக்னு சொல்கிறோம். என்னோட இன்ஜினியரிங் ஆப்டிமைசேஷனோட டார்கெட் இருக்குது அப்படின்னா நான் அல்டிமேட் டயக்னோஸ்டிக் டூலே வந்துட்டு என்னோட டீபக்கிங் தான். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஒரு காஸ்ட் பேஸ்ட் மாடல் சிபிஎம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமே. இப்போ டங்ஸ்டன் கோட் ஜென்ரேஷனை வந்துட்டு டைரெக்டாகவே எதில் ரன் ஆகும், ஜாவா கம்பைலர் ஆப்ஷன்ஸில் தான் ரன் ஆகும். பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போது டேட்டாபிரிக்ஸ்லாம் நம்மளுக்கு ஜாவா வந்துட்டு யூஸே ஆகாது. அதையும் வந்துட்டு நம்ம யோசிச்சு தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். பட் எக்ஸாக்ட்லி என்னோட டங்ஸ்டன் ஃபைன் கோட் ஜென்ரேஷன் வந்துட்டு ஜாவா கம்பைலரை பிளாக் பண்ணி அந்த பைட் கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜேவிஎம் ஜாவா வர்ச்சுவல் மெஷின் இதில் தான் ரன்னே ஆகும். இதுதான் வந்துட்டு ஹோல் ஃபிசிக்கல் பிளான். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபிசிக்கல் பிளானிங் தான் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும். லைக் இந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷனில் 2 இருக்கு, அண்டர்லைங் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஏஸ்தெட்டிக் ரியல் வேர்ல்ட் பெனிஃபிட்ஸ். இது 2த்துக்கும் அன்ரிசால்வ் பிளான், அனலிஸ்ட், லாஜிக்கல், ஆப்டிமைஸ்ட் பிளான், ஃபிசிக்கல் பிளானிங், இது எல்லாமே வந்துட்டு என்னங்கிறத நம்ம ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது லைக் இந்த கிளஸ்டர் மேனேஜர் தான் வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபோர்த் ஆர்கிடெக்சரல் டி பிளாக் தான் வந்துட்டு இந்த கிளஸ்டர் மேனேஜர். ஸோ ரிமெம்பர் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸில் வந்துட்டு என்ன தேவை, ஹோஸ்ட் ரிசோர்ஸ் கோஆர்டினேஷன் தேவை, அதோட காம்போனன்ட்ஸ் தேவை, நெட்வொர்க் அலோகேஷன், நோட் அலோகேஷன், நோட் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே நம்மளுக்கு தேவை. அதன் எக்ஸ்டர்னல் செட்டப்பும் வந்துட்டு நம்மளுக்கு தேவை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதில் கிளஸ்டர் மேனேஜர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கியூபர்நெட்ஸ் இருக்கும், நேட்டிவ் டேட்டாபிரிக்ஸ் இருக்கும், ஹடூப் யார்ன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் மேனேஜர் இருக்கும், 4 இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இதோட அடாப்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கியூபர்நெட்ஸ் நம்ம சொல்லும் போது 92% அடாப்ஷன் இருக்கும், அதாவது கிளவுட் நேட்டிவ். இதோட திங்ஸ் என்னோட பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட மெயின் வெப்சைட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து அதோட ரிசோர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மாடர்ன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும் போது என்னோட கோல்டன் ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாடர்ன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட கோல்டன் ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ கியூபர்நெட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், ஸ்பார்க் அப்ளிகேஷன், அதோட செட்டப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்கும், இந்த கண்டெய்னரை வந்துட்டு செட்டப் பண்ணுறது தான் வந்துட்டு இதோட டெப்ளாய்மெண்ட்டு. ஸோ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், டாக்கர் பாட் கான்ஃபிகரேஷன், ரன் டைம் இன்ஜின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கியூபர்நெட்ஸில் எனக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். லைக் என்னோட டிஃப்ரெண்ட் ஸ்பார்க் வெர்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்பார்க் வெர்ஷன்ஸோட ரன் டைம் வந்துட்டு கன்கரண்ட் அண்ட் பேரல் எக்ஸிகியூஷன் நோட்ஸில் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கஃப்கால நம்மளோட பைத்தான் கோட் இருக்குது அப்படின்னா பைத்தானோட ஒவ்வொரு வெர்ஷனையுமே வந்துட்டு ரன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதியிருப்போம். அந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. அந்த கோடை வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் அந்த மாதிரி என்னோட ஸ்பார்க் வெர்ஷன்ஸில் என்னோட ரன் டைம் வந்துட்டு கன்கரண்ட்டாக இருக்கா, என்னோட பேரலல் எக்ஸிகியூஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, என்னோட லைப்ரரி கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு என்னால் செக் பண்ணிக்க முடியும். லைக் இன்ஸ்டன்ட் ஆட்டோ ஸ்கேல், டைனமிக் ஸ்கேல் எக்ஸிகியூஷன்ஸ் வந்துட்டு 1000 கண்டெய்னர் நோட்ஸ் வந்துட்டு ட்ரிகர் பண்ணி டியர் டவுன் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மாசிவ் திங்ஸ் தான் வந்துட்டு கியூபர்நெட்ஸில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாக பார்க்கலாம். ஸோ டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லும் போது இது வந்துட்டு ஒரு என்டர்பிரைஸ் டைனமிக் கிளவுட் செட்டப் லைக் சாஃப்ட்வேர் ஆஸ் சொல்யூஷனாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் கண்டெய்னர் இது வந்துட்டு மேனேஜர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டைனமிக் ஆப்டிமைஸ் சர்வர்லெஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. டெல் கேச்சே வந்துட்டு ஹை ஸ்பீட் ஆப்டிமைசேஷன் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதோட விஎம் வந்துட்டு கம்ப்ளீட்லாக வந்துட்டு ஹெட்லெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். லைக் ஸ்பாட் இன்ஸ்டன்ட் வந்துட்டு கிரேஸ்ஃபுல்லாக என்னோட ஸ்டேட் ரெக்கவரி பேட்டர்ன்ஸ் வந்துட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டாபிரிக்ஸ் நேட்டிவ் அதனால் 85% நம்ம சொல்கிறோம். ஹடூப் யார்ன்னு சொல்லும் போது 80% லெகசி என்டர்பிரைஸ் ஃபுட்பிரிண்ட் சொல்கிறோம். லைக் பிக் டேட்டா ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வந்துட்டு கிளாசிக் கோர் சிஸ்டம் பேக் போனால் வந்துட்டு இந்த ஹடூப் யார்னாக தான் இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இட் இன்பர்மைஸ் petabytes existing systems like HDFS, enterprise, standard setup, reliable, battle test எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லைக் இது வந்துட்டு மல்டி டெனன்ட் கம்ப்ளெக்ஸ் பார்ட்டிஷன் ரிசோர்ஸ், இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் என்னோட பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு கியூ பண்ணி என்னோட மல்டி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டாக நம்மளால ஒரு சாலிட் ஸ்டெபிலிட்டி மெட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்துட்டு பிக் டேட்டா ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹடூப். ஸோ ஸ்டாண்டர்ட் மேனேஜர் நம்ம சொல்லும் போது 45% வந்துட்டு என்னோட டெஸ்ட் டெவ் லேப் யூசேஜ் வந்துட்டு எனக்கு இருக்கும். லைக் ஸ்பார்க்கோட இன்பில்ட் டிஃபால்ட் மினிமம் டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் செட்டப் வந்துட்டு எனக்கு க்ளீன் செட்டப்போட கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு கொடுக்கும். லைக் என்னோட பெனிஃபிட்ஸ்னு சொல்லும் போது லோக்கல் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் லைக் லைட் டெடிகேட்டட் கிளஸ்டர் செட்டப், சிங்கிள் கான்ஃபிகரேஷன் எக்ஸிக்யூஷன், ஹெவி ஸ்கேலிங், கஸ்டம் பேராமீட்டர்ஸ், மல்டி டெனன்ட் செட்டப்ஸ், இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்து எல்லாமே வந்துட்டு நமக்கு இருக்கும். லைக் டெஸ்டிங்கும் இருக்கும், டெவலப் லேப் எல்லாத்தோட இதுவுமே வந்துட்டு என்னோட ஸ்டாண்டர்ட் மேனேஜரில் இருக்கும். ஆட்டோ ஸ்கேலிங் க்ளவுட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே மிஸ்ஸிங், அதுதான் வந்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். ஸோ இப்போது நம்மளோட கிளஸ்டர் மேனேஜர், என்னோட ரிசோர்ஸஸ் மேனேஜரோட கம்பேரிசன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். லைக் த ஸ்பார்க் எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூஷன்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், என்னோட எக்ஸிகியூஷனுங்கிறது எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக இண்டிவிஜுவலாக வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்டர்னல் பஸ்ஸில் வந்துட்டு பீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர்க்கறது தான். அது ஓவராலாக ஃபிசிக்கல் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்பார்க் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வென்ஷியல் பாத்தில் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுவோம். ஓகே, இமேஜின் இப்போ நீங்கள் ஒரு ஹை லெவல் இன்ஜினியரிங் இன்டர்வியூவில் வந்து சினாரியோவில் இருக்கீங்க, இல்லை ஒரு கார்பரேட் ஆர்கிடெக்சர் போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு இந்த டைனமிக் எண்ட் டு எண்ட் எக்ஸிகியூஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இந்த யூசர் query. ஃபர்ஸ்ட் டெவலப்பர் வந்துட்டு கோட் எழுதி ஹை லெவல் ஃபங்க்ஷன் கமாண்டை வந்துட்டு கமாண்டான ஆக்டிவ் ஆக்ஷன் கீ எக்ஸாம்பிள் ரைட் அந்த வச்சு ட்ரிகர் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரிகர் பண்ணி அதை ரன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா கேட்டலைஸ்ட் ஆப்டிமைசேஷன் நடக்கும். லைக் டிரைவர் வந்துட்டு டைனமிக் ரன் டைம் ட்ரிகரை இன்டர்செப்ட் பண்ணி ஒரு பிளான் ஏஎஸ்டி டிசைன் பாசிங் வந்துட்டு பண்ணி வச்சிரும். ஸோ இப்போ ஸ்கீமா கேட்டலாக்ஸ் ரெசல்யூஷன், ரூல்ஸ் ஆப்டிமைசேஷன், புஷ் டவுன்ஸ், காஸ்ட் பேஸ்ட் லாஜிக்கல் ஆப்ஷன், ஃபிசிக்கல் கோட் ஜென்ரேஷன், ஜேவிஎம் பேர் மெட்டல் டங்ஸ்டன் பேராமீட்டர்ஸ் லேஅவுட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்துட்டு இந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்குள்ள, அதாவது இந்த ஸ்டெப் 2ல தான் வந்துட்டு நடக்குமே. இப்போ நடந்து என்ன நடந்துருச்சு, என்னோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மேப் கம்பைல் செட்டப் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சா. ஸ்டெப் 3ல என்ன நடக்கும் அப்படின்னா டாக் ஜென்ரேட் ஆகும். லைக் கம்பைல்டு இது எல்லாத்தையுமே வச்சு எனக்கு வந்துட்டு ஒரு செட்டப் கிடச்சிருச்சு. அந்த செட்டப்பில் இன்புட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டாக் ஸ்கெடியூலர் தான் வந்துட்டு டார்கெட் பண்ணும். ஸோ இந்த கம்பைல்டு பேராமீட்டர் இன்புட் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு டாக் ஸ்கெடியூலர் டார்கெட் பண்ணி என்னோட லாஜிக்கல் கோடை வந்துட்டு டிபெண்டன்சி, அதாவது என்னோட டைனமிக் ஸ்பிளிட்ஸ், ஷஃபிள் பவுண்டரி ஸ்டேஜஸ் இதெல்லாமே வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஸ்பிளிட் பண்ணி அதோட டிபெண்டன்சிஸை ட்ரேஸ் பண்ணி எனக்கு என்ன நடக்கும், இப்போ வந்துட்டு டாக் ஜென்ரேஷன், டாக் வந்துட்டு ஸ்கெடியூல் ஆகிடும், டாக் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்ன, டாக்கு அப்புறம் என்னது, டாஸ்க் தானே, டாஸ்க் ஜென்ரேட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணோம். ஸோ ஸ்டெப் 4 வந்துட்டு டாஸ்க் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்கெடியூலிங். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டேஜஸ் டைனமிக்கலாக பேரலல் டாஸ்க் வந்துட்டு பிளாக் ஸ்ட்ரக்சர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஒரு டாஸ்க் பர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கோம். பேரலல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டேஜஸை டைனமிக்காக கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுவோம், ஹேண்டோஸ் அப்டேட் பண்ணி டாஸ்க் ஸ்கெடியூலருக்கு கொடுத்துருச்சா. இப்போ டாஸ்க் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ சொன்னதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டாஸ்க் ஸ்கெடியூலருக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு அதோட அலோகேஷன்ஸ் எல்லாம் டைனமிக்காக இருக்கா, அதோட வெரிஸ் எல்லாம் டைனமிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணி ரிசோர்ஸஸ் மேனேஜர் வந்துட்டு செக் பண்ணிட்டு வரா. இப்போ டாஸ்க் ஸ்டெப் 4 வந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்டெப் 5ல என்ன நடக்கும் அப்படின்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் நடக்கும். முன்ன ஸ்டெப் 4ல என்னாச்சு, ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து செக் பண்ணிட்டாரு. ஸ்டெப் 4ல செக் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், ரிசோர்ஸை அலோகேட் பண்ணும். ஸோ இங்கே தான் கிளஸ்டர் மேனேஜர் வந்துட்டு வருவார். ஸோ கிளஸ்டர் மேனேஜர் வந்துட்டு டைனமிக் ஒர்க்கர் நோட வந்துட்டு கொடுப்பாரு. ஒர்க்கர் நோட் கண்டெய்னரை வந்துட்டு ஆக்டிவ் சிபியூ த்ரெட்ஸோட அலோகேட் பண்ணி அந்த த்ரெட்ஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டிஷனுக்கு வந்துட்டு இந்த சிபியூ கோர், இவ்வளோ சிபியூ கோர் வந்துட்டு இந்த பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்துட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன் ஸ்டெப் 5. ஸ்டெப் 6ல என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் சொல்லும் போது டாஸ்க் சீரியலைசேஷன், ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் நெட்ஒர்க், ஆக்டிவ் நோட்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் நெட்ஒர்க் வந்துட்டு நடந்து அந்த ஜேவிஎம் த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு லூப் ஆகி அந்த அல்காரிதம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகி என்ன ஆகும், அதோட ஃபிசிக்கல் டேட்டா லோட் பிளாக்ஸாக வந்துட்டு எனக்கு பிளாக்காக வந்துட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, என்னோட ஆன்சர் வந்தாச்சு, கேச்சேக்கு போயாச்சு, கேச்சேலேருந்து டிரைவருக்கு வந்தாச்சு, டிரைவர் வந்துட்டு அவுட்புட் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஸ்டெப் 7 ஃபைனல் ஆக்ஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட் டாஸ்க் அவுட்புட் வந்துட்டு ரைட் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு அதோட பேராமீட்டர்ஸ் டைரக்ட் கிளவுட் டேட்டாபேஸ் S3 டார்கெட் லொகேஷன் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ, எந்த இடத்துல S3 பக்கெட்ஸோ இல்லை ADLSஓ எதில் கொடுத்துருக்கோமோ அந்த டார்கெட் லொக்கேஷனில் என்னோட டேட்டாவை பர்சிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அப்டேட் பண்ணி டிரைவர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி வச்சுவோம். இதுதான் வந்துட்டு ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 7. ஸ்டார்டிங்லேருந்து அந்த queryலேருந்து இப்போ ஸ்டெப் 7 நம்ம ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் அதோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோ. இந்த மல்டி லேயர் ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை எக்ஸிக்யூஷன் கம்பைல் பண்ணி மெக்கானிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் பைப்லைனாக வந்துட்டு கொடுக்கறது, ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்பாச்சி ஸ்பார்க் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸை வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் பவர்ஃபுல் அண்ட் ரிசைலண்ட் இன்ஜின் டைனமிக் பர்ஃபார்மன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பெராமீட்டர்ஸ் லெவல் கீப் பண்ணுது. புரிஞ்சுதா? இப்போதான் வந்துட்டு நம்மளோட ஃபுல் அப்பாச்சி ஸ்பார்க்கோட அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இன்டெப்த் ஒவ்வொரு
ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்துட்டு முழுசாக சொல்லியிருக்கோம். இந்த 1 hour வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஸ்பார்க்கில் நீங்கள் மாஸ்டர்டாக இருக்கலாம். என்ன கொஷின் கேட்டாலுமே வந்துட்டு இன்டர்வியூவில் உங்களால் வந்துட்டு கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்னு சொல்லும் போது நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே பார்த்துருப்போம். எல்லாமே இவ்வளோதான் கோடிஷ் கம்ப்ளீட் டீப் டைவ் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் கிளாஸ். ஸோ டே 51ஓட பர்ஃபார்மன்ஸ் ரீகேப் நம்ம சீரிஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸ்பார்க் டிரைவர், கிளைண்ட் சர்வர் மாடல் லேஅவுட் பேட்டர்ன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாட்டலிஸ்டோட டைனமிக் ஆப்டிமைசர், எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ், டார்க் ஸ்கெடியூலர் ஸ்டேஜ் டிவிஷன் எப்படி பண்ணுறது, எக்ஸாக்டாக டாஸ்க் ரிசோர்ஸ் எப்படி மேப் ஆகுது, அண்ட் கியூபர்நெட்டோட கம்பேரிசன் வர கம்ப்ளீட் டைனமிக் டீடைல்ஸ் அந்த டைனமிக் லேஅவுட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவுட் ஆஃப் எவ்ரிதிங் வி ஹவ் கவர்ட் டுடே, உங்களுக்கு ஏதாவது அல்டிமேட்டா ஒரு மொமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதான் வந்துட்டு கமெண்ட்ல வந்து டைப் பண்ணி கொடுங்க. இப்போ கேட்டலிஸ்ட் என்ஜினோட இன்டர்னல் ரீரைட் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரா, இல்ல ஆர்டிடி நேரோ அண்ட் வைட் டிபெண்டன்சி பேஸ் பண்ணி டார்க் ஸ்கெடியூலர் ஸ்டேஜஸை ஸ்ப்ரெட் பண்ற அந்த கஸ்டம் மெக்கானிசமா, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்கள் யூனிக் ஆன்சர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஆக்டிவாக ட்ராப் பண்ணுங்க. இல்லை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா உங்களோட நாலேஜை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பர்சனலாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம அஃபிஷியல் மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு ஹேஷ்டேக் அதாவது ஸ்பார்க் மாஸ்டர் 51 யூஸ் பண்ணி லிங்க்டின் அண்ட் ட்விட்டரில் உங்கள் கீ டேக்அவேஸ் அண்ட் குவிக் நோட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் செலிப்ரேட் ஆக்டிவ் லேர்னிங் ஜேர்னி அண்ட் டுகெதர். என்னோட லிங்க்டின் வந்துட்டு நான் கீழே வந்துட்டு டேக் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வந்துட்டு என்னோட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் டீமோட டைனமிக் அனலிட்டிக்ஸ் இன்ஜினியர்ஸ் குரூப் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது ஹைலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கான டே 52ல we are getting our hands dirty with a real world ஸ்பார்க் ப்ராஜெக்ட் வாக் த்ரூ. ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டே 52ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைனமிக் டைம், கிரேட் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் ஸ்கேல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்கேலிங். டே 51லேருந்து டே 1லேருந்து டே 50 வரைக்கும் என் கூட த்ரூ அவுட்டாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெய்லி 20 மினிட்ஸ் ஹார்ட்லி 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு படித்தது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களோட கோடிங்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டுருங்க. ஸோ அண்ட் ஐ வில் see you in the next episode. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்பார்க் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதையும் வந்துட்டு நாங்கள் கொடுங்க. இல்லை இந்த ஸ்பார்க்கோட சீரிஸை இன்னும் கண்டினியூ பண்ணோம், இன்னும் டீப் டைவ் பண்ணோம், இன்னும் வந்துட்டு கோட்ஸ் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்த பார்க்குறது கோட் வித் பை கோடர்ஸ். கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்கிங்.